ரீசெண்டாக நம்ம தித்திரைப்புள்ள கிளாசிக் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூமுக்கு போயிருந்தோம். உள்ளே போனால் எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் எல்லாமே இருந்தது. பொங்கலை முன்னிட்டு எல்லா விதமான எலக்ட்ரானிக் பொருட்களுக்குமே ஆஃபர்ஸ் அள்ளி போட்டிருந்தாங்க. டேபிள் ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களுக்கான ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் 14,900 15,900 ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தித்திரைப்புள்ள அண்ணா சாலை அருகே இருக்க இன்னொரு பிரான்ச்சிலுமே இந்த ஆஃபர்ஸ் அள்ளி போட்டிருந்தாங்க. இவங்கள்ட்ட எலக்ட்ரிக்கல் பொருட்கள் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான சோபாக்கள், சின்ன சின்ன டீப்பாய் போன்ற பொருட்களுமே இருந்தது. சோபாலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஏகப்பட்ட டிசைனில் இருந்தது. உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி மலிவான விலையில் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன் நம்ம தித்திரைப்புள்ள கிளாசிக் ஃபர்னிச்சரில் ஒரு தாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க ஸ்கை நியூஸ் தமிழ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா திருத்துறைப்பூண்டி அண்ணா சிலை பக்கத்துல உள்ள கிளாசிக் பர்னிச்சர் மெயின் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு போகி பண்டிகை அடுத்த நாள் நாளைக்கு பொங்கல் பண்டிகை இருக்கிற இந்த நேரத்துலயும் இந்த கிளாசிக் பர்னிச்சர் உள்ள பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி விளைஞ்சிட்டு இருக்கு. வாங்க அந்த வந்திருக்க கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். எந்த ஒரு என்ன டிவி பார்க்க சாம்சங் டிவி பார்க்கணும். திருத்துறைப்பூண்டியில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மார்க்கெட்டிங் ஏரியா மார்க்கெட்டிங் இங்கதான் வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதாவது பெரிய பெரிய கடைகள்லாம் மத நல்லிணக்கத்துக்கு என்ன சொல்லலாம்? அந்த திரைப்பூண்டி நல்லா ஒரு இது பேர் சொல்லுங்க. திரைப்பூண்டிக்குள்ள எப்படி இருக்கு? நேரடியாவே இங்கே வந்து அலையாறுல இருந்து இங்க வரீங்க. திருத்துறைப்பூண்டிக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? இந்த கிளாசிக் தான் பிடிச்ச கடை. என்ன கடைகள் இருக்கும்போது எதுக்காக இவ்வளவு கடைகள் திருத்துறைப்பூண்டிக்குள்ள இருக்கும்போது எதுக்காக இந்த கடைக்குள்ள வரீங்க? புரியல. நல்ல குவாலிட்டியா இருக்கு. விலைகள் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. திருத்துறைப்பூண்டிக்குள்ள இவ்வளவு கடைகள் இருக்கும் போது இந்த கடைக்குள்ள மட்டும் வரணும்னு மட்டும் எல்லா பொருளும் உங்க கடையில மட்டும் என்ன ஆஃபர் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமரை பார்த்தோம். தலைஞாயிறுல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நேரஸ்ட் அந்த பக்கம் போனா நாகப்பட்டினம் தான் போக வேண்டியிருக்கும். தலையாறுல இருந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க, இல்லைன்னா வேதாரண்யம் போக வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் நீங்க திருத்துறைப்பூண்டி வந்திருக்காங்க. பரவலா உங்களுக்கு கஸ்டமரை பிடிச்சது என்ன? எப்படி வாழ்க்கை வளர வாழ்க்கை. என்ன வாங்க வந்திருக்கீங்க? வெண்மணி சேரி வந்து அந்த பக்கம் நாகப்பட்டினத்துக்கு பக்கம் இருக்கு. இது திருத்துறைப்பூண்டி அவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்களா? என்ன விஷயம்? இந்த கடை பொருள் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நல்லா இருக்கும். விலையெல்லாம் கூட இருக்கும்னு சொல்றாங்கல்ல இந்த கடையில? அப்படியா? நியாயமான விலையா கொடுக்குறாங்க. அதனாலதான் அங்கேயும் தேடி வர்றீங்க. இப்போ வெண்மணிச்சேரிக்கும் இங்கேக்கும் எவ்வளவு தூரம்? வெண்மணிச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் எவ்வளவு தூரம்?
ஓ, எப்படி போனாலும் பக்கம் தான். ஆனா மெயினான டவுன் நாகப்பட்டினம், அதை விட்டுட்டு இங்க திருத்துறைப்பூண்டிக்கு தேடி வந்திருக்கீங்க கிளாஸுக்கு வந்துட்டு. சரி, ஓகே. நீங்க கல்யாணம் ஆகி எவ்வளவு காலம் ஆச்சு உங்களுக்கு? 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷம் வாழ்க்கையில உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அந்த வெக்கம் தான் கிடைக்கல. இந்த வெக்கம், இந்த சாப்பாடு, ஏதோ எதை சொன்னாலும் ஒத்துக்குவாங்க. ஓ, ரொம்ப அவங்கள்ட்ட கேட்டுங்க, அவங்கள்ட்ட கேட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன உங்க கணவர்கிட்ட? எல்லாமே பிடிக்கும், ஒன்னோட குறை இல்லை. நல்லபடியா வாழ்ந்துருக்கீங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு மாதிரி என்னாலும் கடைசி வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்துட்டு கூட எங்களுடைய ஸ்கை நியூஸ் தமிழ் சார்பா வாழ்த்துக்கிறோம்.